எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நொந்து போயிருந்தா இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தேவனை நோக்கி பார்த்து துதித்து செபித்து அவரோடு கூட அண்டி வாழ்ந்தார். அவர் சொல்றார், என்னிடத்துல பாவம் இருக்கிறதா? நான் துன்மார்கனா? நான் துன்மார்கன் இல்லை என்பது உமக்கு தெரியுமே. நான் உமக்கு பிரியமான வழியில தானே வாழ்ந்தேன் என்று சொல்லி யோபு தன்னுடைய வாழ்க்கை வரலாறை ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் அந்தரங்கத்துல மறைக்கப்பட்ட விஷயங்களை கூட அவர் எடுத்து இதுல பேசியிருக்கிறார். என் பிரியமான தேவ ஜனமே, அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசி பேசி தேவனோடு கூட தன்னுடைய உறவை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் அந்த இடத்துல சொல்கிறார், நம்ம இடித்து போடவும் கட்டவும் நம்மளை நொறுக்கவும் அவருக்கு உரிமை இருக்கிறது என்பதை நாம் இதை படிக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். யோபு ஒரு உத்தமன், நீதிமான், சன்மார்கன் அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல எழுதப்பட்ட வார்த்தை. ஏன்னா ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் யோபுவை குறித்து. சில காலம் நம்மளை சோதிப்பார், ஆண்டவர் சோதிப்பார், ஆனா கைவிட மாட்டார்.